ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ அடிப்பொலியான டேஸ்ட்டில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாயா பண்ணுறதுக்கு நான் ஆட்டோட காலை தீயில நல்லா வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை தீயில வாட்டாமல் இதை உரிச்சு கூட வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம தீயில வாட்டினா காலை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதோட தோலை உரிச்சு வாங்குனீங்கன்னா தண்ணியில் சுடு தண்ணியில் போட வேண்டாம். தீயில வாட்டி எடுக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே இருக்கிற இந்த கருப்பு இதை நம்ம கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ கால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணதும் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எலும்பு எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா எலும்பையும் சேர்த்ததும் இதோட நாம் மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததும் இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எலும்பு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் பாயா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இதே குக்கரில் தான் பாயா பண்ண போகிறோம். அதனால் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட பெரிய பல்லாரி ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். கண்ணாடி பதம் வந்ததும் இதோட நம்ம சின்ன தக்காளியில் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பல்லாரி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட நாம் வேக வச்ச எலும்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு நாம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதோடவே 20 முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு முந்திரியாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதோடவே பாதி மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காவையும் சேர்த்ததும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பாயாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோடவே சேர்த்துக்கிறேன். பாயா ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி மீடியமாக சேர்த்துக்கோங்க. இடியாப்பம், ஆப்பம்லாம் செய்தீங்கன்னா இந்த மாதிரி பாயா செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நம்மளோட பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கம கமன்னு வாசத்தோடு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.